டாடா நேனோ. ஸோ வண்டி பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு வண்டி இல்லையா? ஸோ ஆக்சுவலி இந்த வண்டி எனக்கு ஆக்சுவலி இது ஒன்றும் என்னோடய வண்டி கிடையாது. என்னோடய டூ வீலர் வந்து பிரச்சனை. ஸோ கொஞ்சம் ஒர்க் ஷாப்பில் இருக்குது. அதனால் பக்கத்தில் ஒரு அண்ணா வந்து இந்த வண்டி வச்சுருந்தாங்க. ஸோ அவர்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு கார் இருக்குது. இது சும்மா ஒரு லோக்கல் யூஸ்க்காண்டி வச்சுருக்காரு. ஸோ வண்டி ஒர்க் ஷாப்லேருந்து ரெடி ஆகிற வரைக்கும் இதை ஓட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ இதோட மைலேஜ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலி வண்டியை வெளியே எடுத்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஃபுல் ட்ரை. ஸோ அதனால் இதை போய் நான் நடந்து போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். அது பாருங்களேன், உள்ள பேனட்டு எல்லாமே ஒரு 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 புது லைக் அது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த இந்த வண்டியே ஒரு டைப்பாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி. இந்த பெட்ரோல் போடுறது பாருங்களேன் அதை. ஸோ இது வந்து அவர் சொன்ன மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 to 28 சொல்லியிருந்தாரு. ஸோ நான் இப்போ 1 லிட்டர் மட்டும் ஊற்றிருக்கேன். ஸோ இதில் எல்லாமே ஓடோமீட்டர்லாம் செக் பண்ண போகிறேன். எப்படி உண்மையிலே ஒரு 28 தருதா அப்படின்னு. ஸோ எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயாவது ஒரு சின்னதாக ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு. பார்க்கலாம் இது எப்படி, இது ஃபியூல் கன்சம்ஷன் பார்த்துட்டு நம்ம இன்னும் கார் வாங்குகிற அளவுக்கு வளர்ந்துருக்குமா அப்படிங்கிறத. 200 வாங்கினேன். 200 வாங்கினதில் ஒரு 100 பெட்ரோலை வந்து ஊற்றிட்டேன். ஓட்டுறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே. ஆனால் ஒரே ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு பெட்ரோல் போட்டோன்னே ஆக்சுவலி இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் தான் போல இருக்குது. ஒரே ஸ்டார்ட்லேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ட்ரிப் வந்து ட்ரிப்பை வந்து 0 பண்ணிட்டேன். இந்த 1 லிட்டர் போட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இது எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ திங்க் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 கிடச்சா ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவே எனக்கு தெரிஞ்சு அதிகம்தான். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பழைய வண்டி. அது மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் பெருசாக பண்ணலை. சும்மா லோக்கல் தான் ஓட்டுறார் அப்படிங்கிறனால பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவும் பண்ணலை. இது அவர் வாங்கினதே பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 என்னமோ தான் சொன்னார். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வண்டி எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த வண்டி நல்லா தான் இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு கொஞ்சம் அப்படியே வித்தியாசமாக ஒரு வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு நல்ல ஃபீல் தான். ஸோ